தொண்டியிலேருந்து செய்யதுங்கிறவர் கேட்குறாரு. இவர் கேட்டு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது, 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்றைக்கி தேவையான ஒரு ஹதீஸாக இருக்குது. அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் அனைத்து மனைவியரிடமும் சென்று வருவார்கள். அன்று அவர்களுக்கு 9 மனைவியர் இருந்தனர். இது புகாரியில் 284வது ஹதீஸு. அனஸ் அறிவிக்கிறார். அப்போ அந்த ஹதீஸை தமிழில் அவர் அனுப்பியிருக்கார். அவர் நபிசல் அவர்கள் இரவில் அல்லது பகலில் தங்களின் மனைவிமாரிடம் குறிப்பிட்ட நேரத்தில் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களின் மனைவியர் 11 பேர் இருந்தனர் என்று அனஸ் இப்னு மாலிக் கூறிய போது நான் அவரிடம் கேட்டேன், நபிசல்லாஸ் அந்த அளவுக்கு சக்தி இருக்குமா ஒரு ஆளுக்கு என்று கேட்டதற்கு, நபி அவர்களுக்கு 30 பேர்களுடைய சக்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் பேசிக்கொள்வோம் இப்படி அனஸ் சொன்னார்னு ஒரு அறிவிப்பு வருது. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இதை வச்சு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஒழுக்க வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்குறது மாதிரி இருக்கிறது. எவ்வாறு புரிந்து கொள்வதுன்னு கேட்குறார். இது இப்போ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அன்றைக்கே அவர் கேட்டு இருக்கிறார். இப்போ இதுக்காக கேட்கல. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கார்ட்டூன் போட்டான்ல ஒரு சைத்தான், அந்த கார்ட்டூன் போடுறதுக்கு இதை வச்சு தான் போட்டிருக்கான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ராத்திரியில் பல மனைவியர் இருந்தாங்க, போயிட்டு வருவாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் கார்ட்டூன் போடுகிறார்கள். அந்த கார்ட்டூன் போடுவதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த ஒரு செய்தி தான். அப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியான முறையில் அதை என்ன செய்யணதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இப்போ ஹதீஸ்ன்னு இருக்குல்ல, ஹதீஸ்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு ஹதீஸு, ரசூலுல்லாஹ்வுடைய செயல் ஹதீஸு, ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் ஹதீஸ். இந்த 3 தானே ஹதீஸு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வெளிப்படையாக சொன்னார்களோ அதுக்கு பேர் ஹதீஸு, அல்ல வெளிப்படையாக எதை செஞ்சார்களோ அதுக்கு பேர் ஹதீஸு, அல்லது பிறர் செய்யும் பொழுது அனுமதித்தார்களோ அது 3 ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் தடுக்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னா இஸ்லாத்தில் தடுக்கப்படலைன்னு அர்த்தமாயிரும். இதுக்கு பேர் தான் ஹதீஸ். இந்த விஷயம் ஹதீஸா? அனசு சொல்கிறாரு இது ஹதீஸா? அவருடைய ஊகம் இது. முதல் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் மனைவி வீட்டுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணுறதுக்கு போயிருக்கலாம். அப்போ போய் என்னமோ இல்லறத்தில் ஈடுபட்டாங்க என்று அவர் சொல்லுவது நேரடியாக பார்த்த ஒரு விஷயமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர் சொல்கிறதா இருந்தால் நேரடியாக பார்த்தானே சொல்லணும். இதை எவனுக்காக சொல்ல ஏழுமா? ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போகிறார், மனைவி வீட்டுக்கு போகிறாரு, ஏதோ ஒரு காய்கறி வாங்குறதுக்கு போவார், ஏதோ ஒரு விஷயம் கேட்குறதுக்கு போவார். அப்படி 2 மனைவி இருக்குன்னு வைங்களேன், ஒரு மனைவிட்ட இன்னொரு மனைவி வீட்டுக்கு போவார். போனார்னு சொன்னால் ஒரு ஆலோசனை பண்ணுவதற்கோ பல விஷயங்களுக்கு போவார். அப்படி போகும் பொழுது அதுக்கு உடனே என்ன செய்கிறது, இதுக்கு இந்த அவங்க இல்லறத்தினரோடு தான் போனாங்க அப்படின்ற ஒருத்தர் ஊகம் பண்ணலாமா? அவர் ஊகம் தானே பண்ணுறாரு. இது ஹதீஸா? இதுக்கு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் தாம்பத்தியில் ஈடுபட்டேன்னு சொன்னாங்களா? நான் இப்போ 11 மனைவிட்ட போய் நான் இல்லறத்தில் ஈடுபட்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொன்னால் தான் ஹதீஸ். சொல்லாத ஒன்றை இவராக விட்டுக்கிட்டு நினைச்சாருன்னு சொன்னால் அப்படி ஹதீஸாகும்? இது ஹதீஸே கிடையாது. ஹதீஸுக்கு தான் அவ்வளோ இருக்குது. ஹதீஸுடைய கிரவுண்டில் இது இப்படி வரும். அதனால் இது ஒரு விஷயமாச்சு. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு 30 பேருடைய ஒரு சக்தி கொடுக்கப்பட்டது நாங்கள் பேசிக்கொள்வோங்கிறாரு. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? 11 பேர்கிட்ட போகிறாங்க எவ்வளோ வேணும்? 30 ஆளுடைய வலிமை இருக்குது, நாங்கள் பேசிக்கணும். நீங்கள் ஏன் பேசிக்கிறீங்க? அப்போ அவராக பேசியிருக்காரே தவிர இதில் எப்படி மார்க்கத்துக்கு என்ன அத்தாரிட்டி ஆகும்? இது அல்லாஹ்வுடைய கூற்றாக ஆகுமா, ரசூலுடைய கூற்றாக ஆகுமா? அப்போ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற விஷயம் ஊகமாக சொல்லுகிறார் என்று பளிச்சென்று என்ன செய்கிறது தெரிகிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், ஒருத்தர் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒருத்தருக்கு சொல்ல முடியும், இரவில் 11 வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்கன்னா இவர் என்ன செஞ்சுருக்கணும்? வாசலில் உட்காந்துட்டு இருக்கணும். போயிட்டு வந்துட்டார், அடுத்து இங்கே போகிறார், இப்படி உட்காந்துருந்தார் ராத்திரி போகிறான். இதை சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்ல முடியும்? ஒரு இரவில் 11 மனைவிட்ட போகிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செகண்டுனா நின்று பார்த்துட்டு போயிடலாம். போனாங்க வந்தாங்கன்னு. இவர் சொல்கிற கணக்கு என்னென்னா தாம்பத்தியம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இதை ஒரு மனிதனுக்கு சொல்ல இயலுமா? இவர் இப்போ ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது நிற்கணும். அந்த வீட்டுக்கு போகிறாங்க, எவ்வளோ நெஞ்சுன்னு வராங்க பார்ப்போம், அதோட திரும்புகிறாங்களா வேறு வீட்டுக்கு போகிறாங்களான்னு பார்ப்போம், நிற்கணும். அப்புறம் அடுத்த வீடு, அப்புறம் இஷாவிலேருந்து சுப்பு வரைக்கும் நின்று கண்காணித்து தான் இது சொல்ல இயலும். இப்படி யாராவது செய்வாங்களா? ராத்திரியோட போய் தூங்க வேண்டிய இஷாவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு முடிக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க, தூங்க சொல்லிவிட்டாங்க. அப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது அனஸ் இப்படி செஞ்சுருப்பாரா? இதை வேலை அவருக்கு. இதில் அனசு பேரை வச்சு ஏதோ கொஞ்சம் கோல்மால் பண்ண மாதிரியும் தெரிகிறது. அனஸே சொன்னால் கூட அவர் எப்படி சொல்லலாம்? இதை அவர் எப்படி பார்த்துருக்க முடியும்?
இது எங்கேயாவது சாத்தியம் இருக்கா? ஒருத்தர் வந்து இரவுலேருந்து இரவு முழுசு என்ன செய்கிறாருன்னு வாட்ச் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயத்தை யாராவது செய்வாங்களா? அவர் தூங்காமல், அவர் கண்ணுக்கு செய்கிற கடமையை செய்யாமல், ரசூலுல்லாஹ் எங்கே போகிறாங்க, எப்போ வருவாங்க, எத்தனை வீட்டுக்கு போகிறாங்க, அப்படி அதில் கூட ஒரு அறிவிப்பில் 9ங்கிறார், ஒரு 11 மனைவிங்கிறார். அதுலேயும் ஒரு போதுமான ஒரு புரிதல் இல்லாத விஷயமா இருக்கிறது. இதை வச்சு பார்க்க இதை ஒரு ஆதாரமாக நீங்கள் எடுத்து பயானில் பண்ணி இது ஒரு ஹதீஸ் மாதிரி பண்ணீங்க. ஹதீஸ் எப்படி ஆகும்? இது ஹதீஸ் நூலில் எழுதியிருக்கு. ஹதீஸ் நூலில் உள்ளது எல்லாம் ஹதீஸா? ஹதீஸ் நூல்களில் எந்த விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக வருது அதுதான் ஹதீஸு. ஹதீஸ் நூலில் உள்ளதெல்லாம் ஹதீஸு கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள், அங்கீகரித்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இடம்பெற்றால் தான் நீங்கள் ஹதீஸ் என்று சொல்ல வேண்டும். இது ஒரே ஊகம். அது போக இந்த மாதிரி ஊகம் செய்யக்கூடிய நிலையில் இவருடைய அந்த எந்த வயசுடையவராக இருந்தார்? இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க யார் பண்ணுவாங்க? ஒரு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் என்ன செய்வாங்க? இப்படியான விஷயங்களில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வரும்போது இவருக்கு வயசு 10, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இவருக்கு வயசு 20 இல்லைங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது 10 வயசு பிள்ளையாக இருக்கார். அந்த 10 வயசில் இதை பார்த்தாரா? 10 வயசு பிள்ளைக்கு இதெல்லாம் விளங்குமா? 11 வயசில் பார்த்தாரா? 12 வயசில் பார்த்தாரா? இந்த 30 அவர் இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த மாதிரி விஷயங்களில் யார் இறங்கிட்டாங்களோ அவங்க தான் இந்த விஷயங்களையும் பற்றி பேசுவாங்க. அப்போ அனஸ் இதெல்லாம் பேசுகிறாருன்னு சொன்னால், அனஸ் என்ன வயசுடையவராக இருந்தார்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற நேரத்தில் அவர் வயசு 20 தான். ஏன்னா 10ல் வர்றாங்க, 10 வருஷம் அவருக்கு ஊழியராக இருந்தார். அதோட ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னா 20 வயசு தான். அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலை. அப்போ திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு அதெல்லாம் விளங்கின ஒருத்தராக இருந்தால் தான் இந்த விஷயங்களை பேசுவாங்களே தவிர, இதெல்லாம் இதை பற்றின ஒரு இந்த நவீன காலத்தில் உள்ள மாதிரியான இந்த வீடியோக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது பார்த்து அறிந்து கொள்வதற்கு. அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த இல்லற பற்றி மேட்ரு அவங்களுக்கு என்ன செய்யும், எல்லாருக்குமே புரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவனை கூட என்ன செய்யாது, கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்வாங்க, அஜரத்தை கூப்பிட்டு என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் அஜரத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடுங்கன்னு. ஏன் அதெல்லாம் வந்து இல்லை. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஆபாசங்களை கற்றுத்தரக்கூடிய நவீன சாதனங்கள் இல்லாத காலத்தில் அப்படி இருக்குது. இப்போ அப்படி இருக்குன்னு சொன்னால், அப்போ அவர் 20 வயசோட இருக்கார். அவர் கல்யாணம் பண்ணவருடைய மனைவி வந்து ஜெய்னபுங்கிற ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அந்த அம்மாவுடைய கல்யாணம் பண்ண அவங்க யாருன்னு கேட்டால் அவங்க சஹாபியே இல்லை, ஒரு தாபி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா எப்போ பண்ணியிருப்பார்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உள்ள பிறந்த ஒருத்தரை தான் நெஞ்சிருக்கார் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு தான் கல்யாணமே பண்ணுறார் அவர். அப்படியான ஒரு திருமண வாழ்க்கையில் ஈடுபடாத ஒரு சிறுவராகவும் இளைஞராகவும் இருந்தவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாராக வந்துக்கிட்டு இப்போ இது மாதிரி போகிறாங்க உள்ள அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது அந்த அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுதும் இது ஏதோ அனசரிலான வைத்து ஏதோ விளையாண்ட மாதிரி தெரிகிறது. சரி, அப்படி பேசியே இருந்தாலும் அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் முக்கியத்துவம் கிடையாது. ஒரு மனிதருடைய ஒரு இளைஞருடைய ஊகம், இளைஞராக சிறுவரானு தெரியல, இப்போ சொன்னாலும் தெரியல, எப்போ நடந்தது பார்த்தான்னு தெரியல. அவர் 10-11 வயசில் பார்த்தாருன்னா என்னதே உன்னோட கொண்டு புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்போ பார்த்ததை கூட பிற்காலத்தில் சொல்லலாம். அப்போ ஒன்றும் விவரம் இல்லாத காலத்தில் இவர் பார்த்தாரா இல்லை விவரமான காலத்தில் பார்த்தாரா ஒன்றும் புரியலை. அப்படி இருந்தால் கூட இது ஹதீஸுங்கிற அந்தஸ்துக்கு வராது. பொதுவாக ஒரு நல்ல சிந்தனையோடு நீங்கள் எந்த ஒரு ஹதீஸ் அணுகினாலும் எப்படி பார்க்கணும், இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடி ரோல் இருக்குதான்னு பார்க்கணும். அது எந்த நூலில் இடம்பெற்றாலும் சரி, நூலில் இடம்பெற்றதை வைத்து நெஞ்சிடக்கூடாது, ஹதீஸ் முடிவுக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இது ரசூலுல்லாஹ்வுடைய ரோல் இங்கே என்ன இருக்குது? நான் 11 மணிக்கிட்ட போய் டெய்லி இப்போ ஒரு இரவில் போயிட்டு வருவேன்ட்டு அவங்க சொன்னாங்களா, அல்லது எனக்கு 30 வாலிபருடைய ஒரு சக்தி இருக்குன்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க சொல்லாட்டி எப்படி ஹதீஸ் ஆகும்? அவங்க சொல்லாமல் இதை ஒரு மனிதருக்கு எப்படி தெரிய முடியும்? அவங்க சம்மந்தப்பட்டவர் சொல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாருக்காவது தெரிய முடியுமா? தெரிய முடியாது. அப்போ வந்து ஒரு இரவில் 11 பேர்கிட்ட போகிறாங்கன்னு ஹஜ்ஜிக்கு போகும்போது ஒரு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க. போய் மசூரா பண்ணி ரெடி ஆகுங்க, இப்போ பயணத்துக்கு தயாராகிட்டீங்களான்னு போய் வீடு கூட போய் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனது ஹஜ்ஜிக்கு தான் போனாங்க இல்லையா? அப்போ தான் நடந்திருக்குது. அந்த ஒரு நேரத்தில் போனதை வச்சுக்கிட்டு 11 வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் வேண்டாம் வழங்கியிருக்க முடியுமே தவிர, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது வந்து அது சரியில்லை. இது ஹதீஸ் கிடையாது. புகாரில் இருந்தாலும் அறிவிப்பாளரே சரியாக இருந்தால் ஏற்றுக்கலாம்டா கூட அந்த கருத்து பிரகாரம் பார்த்தாலும் அனசுடைய ஊகம்னு ஏற்றுக்கிறங்க, ஹதீஸ்ன்னு ஏற்றுக்கக்கூடாது. விளங்குதா? அல்லது இதில் நிறைய குழப்பம் இருக்குது, 9 11 குழப்பற அறிவர், இதை ஒரு மனிதனுக்கு சொல்ல இயலாது. இதை சொல்வதாக இருந்தால் இவர் என்னவா இருந்திருக்கணும், கூடவே போயிட்டு இருக்கணும். மற்ற நேரத்துக்கு கூட கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அனசு வா இந்த அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் நின்றுக்க,
அந்த வீட்டுக்கு போகிற வாசல் நின்றுக்கன்னு சொன்னால் தான் அவர் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் சொல்லுவாரேயானால் அவர் சொன்னாரா அல்லது அவர் பேரில் யாராவது சொன்னாங்களாங்கிறது டவுட் அதில் என்ன செய்கிறது இருக்குது. அதனால் இது ஒரு ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இல்லை. இதை நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். அடுத்ததாக